தமிழ்ச்செல்வன் சார். அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறாரு. அடிப்படையில அவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர். பூ திரைப்படம் வெயிலோடு போய் சிறுகதை தொகுப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. இவருடைய பெண்ணிய சிந்தனைகள் சமூக மாற்றத்துக்கு உந்து சக்தியாக இருக்கிறது. பல ஆண்களை கம்பீரமாக சமையலறைக்குள் நுழைய வைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவங்கள பத்தி பேசுறது அவங்க எங்க தோழர், அது ஒரு வார்த்தையில எல்லாம் முடிச்சு வருது. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து நிமாய் கோஷ்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியல. மிகப்பெரிய இயக்குனர், தமிழில் ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. பாதி தெரியுது பார் படத்தை இயக்குனவர் அவர் தான் இங்கே இந்த திரைப்பட தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிச்சது அவர் தான். அவரோடு இணைந்து பணியாற்றிய எம்பி சீனிவாசன் ஒரு பெரிய இசை மேதை. அப்புறம் டி.கே. பாலச்சந்தர் நடிகர். தமிழ் சினிமாவில் பல விதமான பாரம்பரியங்கள் இருக்கு. இவங்க எந்த பாரம்பரியம் நாங்க இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இது நிமாய் கோஷ் பாரம்பரியம். அவங்க எம்பி சீனிவாசன், நிமாய் கோஷ், டி.கே. பாலச்சந்தர் போன்ற தோழர்களுடைய பாரம்பரியத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து பெரிய கேப் இருக்கு. அப்புறம் தான் ரோகிணி வந்திருக்காங்க. அவங்க ஒரு சின்ன ஸ்டெப் தான் எடுத்து வச்சாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தோழர்னு அவங்களுக்கு பின்னாடி அவங்கள கொண்டாடக்கூடிய தோழர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இன்னைக்கு எந்த மாவட்டத்துக்கும் அவங்க சும்மா போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய தோழமை உறவுகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு உருவாயிருக்குன்னா அவங்க எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதற்கு வந்து இந்த கடந்த 50 ஆண்டுகளில் திரைப்படத்துறையில் வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க சமூகத்துக்குள்ள ஒரு 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 மனுஷியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே திரைத்துறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அவங்க செஞ்சது தான். அதை முடிவெடுத்து செஞ்சாங்கலாம் சொல்ல முடியாது. அதுதான் அவங்க இயல்பாக நம்ம வந்து எல்லா மனுஷங்களும் அப்படி தான் இருக்கணும். அப்படி நம்ம எல்லாரும் இருக்கிறது இல்லை. நமக்குன்னு சில குடும்பம் சார்ந்து ஒரு வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. அதுதான் லைஃப்னு நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த உலகத்தையும் நம்ம பார்க்குறோம். உலகத்துக்குள்ள தான் வீடு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க தவறிடுறோம். நம்ம வந்து அது எப்போ நமக்கு புரியுதோ அப்போ நம்ம இயல்பாக வந்து சமூக மனிதர்களாக மாறிடுறோம். சமூகத்துக்கான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அவங்க நிறைய வந்து சுற்றுச்சூழல் போராளிகளோடு இணைந்து அவரும் ஒரு சுற்றுச்சூழல் போராளியாக ரொம்ப வருஷமா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நடிகை அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும் இருக்காங்க, திரைப்பட இயக்குநராகவும் இருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதிலே அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அப்பா அம்மா கூடிய ஆசையினால அந்த ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகளை திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க படுத்துகிற பாடு, இதை பற்றி ஒரு படம் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இன்னும் ஸ்கிரிப்டெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த அக்கறை தான் வந்து ரொம்ப முக்கியம். தன்னுடைய துறை சார்ந்து யார் மீதெல்லாம் அக்கறை காட்ட வேண்டும் அப்படிங்கிற அதோடு அவங்க இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. டப்பிங் சங்கத்தில் இருக்கிற குழப்படிகள் அது உலகறிந்த ஒரு விஷயம். அது வந்து எப்போதுமே வந்து ஒரு தனிநபர் ஆதிக்கத்தில் எந்த ஒரு அமைப்பு இருந்தாலும் அது வந்து வழங்காமல் தான் போகும். அது அந்த மாதிரி இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்து வந்ததும், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அதுலேருந்து விலகினதும், இதெல்லாமே வந்து இருக்கு. அந்த திரைப்படத்துறைக்குள்ள பல போராட்டங்களையும் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. சொந்த வாழ்க்கையிலையும் போராட்டம் தான். இல்லை அப்பா கையை பிடிச்சிட்டு இங்கே 10 வயசுல வந்திருப்பாங்க நினைக்கிறேன். 5 வயசு பயங்கரம். அது 5 வயசுல சென்னைக்கு வந்து அப்புறம் சமீபத்தில் தான் அப்பா வந்து கையை விட்டு போயிட்டாரு. உண்மையிலே அதெல்லாம் ஒரு நீண்ட அடியா. இது ஸ்கூலுக்கு போய் ரெகுலர் ஸ்கூல் படிக்க முடியாத ஒரு லைஃபு.
வீட்டிலிருந்தே அவங்க பாடங்கள் கற்றுக்கொண்டு அவங்க இவ்வளோ தூரம் வாசிக்கிறாங்கங்கிறது, இலக்கியம் வாசிக்கிறாங்க, தெலுங்கு இலக்கியம் வாசிக்கிறாங்க, தமிழ் இலக்கியம் வாசிக்கிறாங்க, எழுதுறதுக்கு முயற்சிக்கிறாங்க, கதைகள் எழுதுறாங்க, ஸ்கிரிப்டு எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ரெகுலர் ஸ்கூலுங்கிறது இல்லாட்டாலும் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க. அவங்க ரெகுலர் ஸ்கூல் மறுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக தான் அவங்க லைஃப் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதை தாண்டி வந்து அவங்களுடைய சுய முயற்சியினால் தன்னுடைய வாசிப்பையும் தன்னுடைய கல்வியும் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அப்புறம் அவங்க வந்து இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள் அவங்களுக்காக ஒரு ஈவினிங் ஸ்கூல் வேறு நடத்திருக்காங்க. இந்த மாதிரி முயற்சிகள் வந்து நிறைய அவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு பயிலரங்குகள்லாம் கூப்பிட்றோம் அவங்கள. அது டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. குழந்தைகளோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அது சொல்ல முடியுது. இது மாதிரியான ஒரு பன்முகப்பட்ட ஆளுமையாக தன்னை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வேலை தான் செய்வேன். ஒரு 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 தாலுகா ஆஃபீஸில் கிளார்க்காக போனால் சாகிற வரைக்கும் தாலுகா ஆஃபீஸ் கிளார்க்காகவே இருந்து முடிஞ்சால் ஒரு தாசில்தார் ஆகலாம், அதிகபட்சம் போனால். இப்படித்தான் நிறைய மத்தியதர வர்க்க வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட துறை, அந்த துறையிலேயே வாழ்ந்து அதிலே சாகிறதுங்கிறது இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. நாங்கள் வந்து ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தோம்னா, வேலை கிடைச்சிருச்சுன்னா அதில் தான் ரிட்டையர் ஆகும். எங்கள் தலைமுறை அது முடிஞ்சிருச்சு. என்னுடைய குழந்தைகளுடைய தலைமுறை வேற. ஒரே கம்பெனியில் ஒரே ஆஃபீஸில் 2 வருஷம் வேலை பார்த்தா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். இவன் ஒன்றுக்கு லாக் இல்லாத போட்டிருக்கு, அதனால ஒரே கம்பெனியில் இருக்கான், 3 வருஷமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க டாக்லாம் வந்து அப்படி இருக்கு. வருஷம் ஒரு கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்க எப்படி 50 வருஷமும் ஒரே இடத்துல வேலை பார்த்தாங்கன்னு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஒரு லைஃபே இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் கூட அதுக்குள்ளே வெரைட்டியாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி தேவையாக இருக்குது. அவங்க அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க ஒரே டைப்பான ஒர்க் பார்க்கலாங்க. நடிகையாக இருக்காங்க, எழுத்தாளராக இருக்காங்க, பாடலாசிரியராக இருக்காங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க, பிடி கத்திரிக்காயில் வரும்போது அதுக்கு எதிராக வந்து படம் எடுக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அது போய் ஆர்ப்பாட்டத்தில் நிற்கிறதுங்கிறது, கூட்டத்தோட கோய்ந்தாப்படுறது, அது எல்லாருமே செஞ்சிருவோம் நம்ம வந்து. அதுக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டி அப்படிங்கிறப்போ அதன் வழியாக நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க அதை படமாக எடுத்தாங்க பிடி கத்திரிக்காயை. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டினுடைய இடம். அவங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அது ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால தான் வர்றாங்க. ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துக்கிட்டு ஏன் பொது வாழ்க்கைக்கு போகிறீங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து தான் தீரணும். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பொது மக்கள் மத்தியில் தானே உங்களுடைய கலையை போகுது, உங்கள் சரக்கு எங்கே போகுது, மக்கள்கிட்ட தானே போகுது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு. மற்ற இப்போ இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிறாங்க. அது வந்து ஒரு தாசில்தார் மாதிரி அது ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்படித்தான் அது. உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் ரோகிணி மாதிரி இருக்கிறது தான் ஆர்டிஸ்ட். ஒரு சமூகத்தினுடைய நிகழ்வுகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, நீங்கள் பிரதமராக போட்டியிடாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல. எத்தனை பேர் திட்டுறான். அவங்க அப்படி சொன்னதுக்காக பேட்டியில் சொல்கிறாங்க, மோடியெல்லாம் பிரதமர் ஆகாமல் இருந்தால் நல்லது, நீங்கள் அதுக்கு போட்டியிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க பேட்டியில். திட்டுறானுங்க, கண்ணாப்பண்ணு திட்டுறாங்க. எப்படி திட்டுவாங்கன்னு தெரியுமில்ல. சங்கிகள் வந்து எப்படி திட்டுவாங்கங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். அவங்க தான் இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவங்கன்னு சொல்லிக்கிட்டு அசிங்கமான மனுஷங்க அவங்க தான். ஸோ அவங்க வந்து இவங்களை கேவலமாக திட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. அதில் வந்து பாடுறான்ட்டு நிற்கிறாங்க. எனக்கு ஔவையார் மாதிரி, ஔவையார் வந்து சொன்னாங்களே, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படிங்கிறதா ஔவையாருடைய மிக புகழ்பெற்ற ஒரு வரி வந்து, எத்திசை செல்லினும் அத்திசை. நீ என்னடா உங்களை நம்பி நான் வாழலை, எங்கே போனால் எனக்கு சோறு கிடைக்கும், நான் எங்கே வேணா போய் பொழைச்சிக்கிடுவாங்கிற தைரியம் இருக்குல்ல. அதுதான் நவீன ஔவையாராக வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க. ஔவையார்னா கிளவி கிடையாது. நிறைய பேர் ஔவையாரை வந்து வயசான கிளவின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஔவையார் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு கவிஞர். அவங்க வந்து அதியமானோட அவங்களுக்கு இருந்த நட்பு, அந்த காலத்தில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காமம் தவிர்த்த, காமம் அல்லாத ஒரு நட்போட வாழ்ந்தவங்க அவை. அவன் வந்து நெல்லிக்கனியை வந்து தான் தின்னதை விட ஔவையார் சாப்பிட்டா நல்லது, ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும்னு கொடுத்தவன்.
அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டு வந்தவங்க தான் அவை. அப்படி அவையாக தான் நான் சொல்கிறேன் அவங்கள. ஸோ இதெல்லாமே தான் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுங்கிறது வந்து நம்ம எதுலெல்லாம் ஈடுபடுத்திருக்கிறோமோ அதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை உருவாக்குது. இந்த யுலிசஸ்ன்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு போய்ட்ரி உண்டு. ஐ ஆம் பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட் அப்படின்னு அதில் ஒரு வரி வரும். நான் காலேஜில் மனப்பாடத்தில் படித்தது, அது எல்லாம் பறந்து வச்சு காலேஜில் படித்தது எல்லாம் இந்த ஒரு வரி மட்டும் நிற்குது. ஐ ஆம் பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மெட். நான் சந்தித்த எல்லாரும் சேர்ந்து தான் என்னை உருவாக்கியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் பார்த்தனோ அவங்கெல்லாம் தான் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி வந்து அவங்க யாரெல்லாம் வாழ்க்கையில் பழகிருக்காங்களோ அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள உருவாக்கியிருக்கு. நாங்களும் அவங்களோட இருக்கோம், அவங்களுடைய பாட்டில் நாங்களும் ஒரு பகுதியாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு சக பயணியாக தான் வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மாநில நிர்வாகியாக இருக்காங்க. அது வந்து ஒன்றும் ஈஸி இல்லை. எங்கள் சங்கத்துலலாம் நாங்கள் யாரையும் லேசில் வந்து ஒரு பொறுப்புக்கு வந்துட விட மாட்டோம், வர விட மாட்டோம். நிறைய இது தார்பாயை வச்சு வடிகட்டி தான் பார்ப்போம். தார்பாயில் எப்படி கீழே வராதில்லை, அப்படியே வடிகட்டி தான் பொறுப்புக்கு கொண்டு வருவோம். அவங்க வந்து மிக விரைவாக ஒரு மாநில நிர்வாகியாக தன்னை இணைத்து கொண்டிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னென்னா, அவங்க வந்து நேரடியாக செங்கோடி இயக்கத்துக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அது எல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் அது எதுவும் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி வருவாங்க? ஏதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு போய் ரெண்டு ரவுண்டு போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு நலவாரியத்தில் ஒரு தலைவராக போடுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் ஏதாவது போடுவாங்க. இதெல்லாம் வந்து பைக் செல்லவும் உடல் அழுத்து தான் நிற்க போகுது. அதை விட கொடுமை என்னென்னா, ஷூட்டிங்கில் இருப்பாங்க, பிரச்சாரத்துக்கு வருவாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்து வெயிலில் போயிட்டு திரும்ப போனால் அந்த ஃபேஸ் காம்ப்ளெக்ஷன் மாதிரி போகும், கத்திரி வெட்டி விட்டு போகும். அதுக்கு அந்த டைரக்டர் சத்தம் போடுவார். இது தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தால் வாய்ப்பு போயிடும் இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க கவலைப்படுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். மக்களுக்காக வரணும் முடிவெடுத்து வச்சு அப்புறம் என்ன, அது எந்த தடையுமே இல்லை. இந்த தடையற்ற ஒரு மனநிலையோடு வேலை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்க சமீபத்தில் நடித்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப விட்னஸ் மாதிரி ரொம்ப ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் மிகுந்த மன ஈடுபாட்டோடு அவங்க ஈடுபடுறதும், அவங்க டைரக்ஷன் இறங்கி 2வது படம் எடுக்க போகிறாங்க, வாச்சாத்தியை தான் படமாக எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வனத்துறையினால் சூறையாடப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு அது அது ஒரு பக்கம் உண்மை. அப்படி இருக்க வெளியில் என்ன சொல்லிட்டாங்க அரசாங்கம், அவங்க வந்து சந்தன கடத்தல்னால அதுக்காக அவங்க மீது போன வனத்துறையை அவங்க தாக்குனாங்க, சந்தனத்தை கடத்தி கொண்டு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு பழிச்சொல். அந்த மக்கள் வந்து இந்த தாக்குதல்கள், இந்த பாலியல் வன்கொடுமையை கூட பெருசாக நினைக்கல. அவங்க எங்கள் மீது இல்லாத பழியை சொல்லிட்டாங்களே, அதை துடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே சட்ட போராட்டம் இயக்கங்கள் நடத்துனாங்க. இது வந்து இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு. அது வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஸ்லேயோ மீடியாலேயோ பெருசாக பேசப்படுறது. ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை, வயதுக்கு வராத ஒரு பெண் குழந்தை பாலியல் வல்லுறவு ஆளாக்கப்பட்டாங்க. அது அந்த பொண்ணுல யார் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த ஊர் இளைஞர்கள் அந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களெல்லாம் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்காங்க இன்னைக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இயக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை. அதை படமாக எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து எதை வேணாலும் கதையாக்கலாம், எதை வேணாலும் திரைப்படம் ஆக்கிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது போல பேசப்படாத பொருளை பேசுவது, பாரதி சொன்ன பேசா பொருளை பேச நான் துணிந்தேன்னா இதுதான் துணிச்சல். இதை படமாக எடுப்போம்னு சொல்லி வர்றது தான். இதுக்கும் ஒரு ஃபைனான்சியர் கிடைக்கிறானே, அது வேற பெரிய விஷயம். ஏன்னா அது அவங்களுக்கு என்னன்னா இது கிளிக் ஆகுமா அப்படிங்கிறது தான். இது கிளிக் ஆகும் நம்ம நம்ப வச்சுட்டா எந்த கதைக்குனாலும் பணம் கொடுத்துருவாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இதை நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் இன்றைக்கு. ஆகவே ரோகிணி அவர்கள் ரொம்ப வந்து அவங்கள தள்ளி வச்சு பேசுறதுக்கு மனசு வரல. அவங்க எங்களோட இருக்கிறவங்க சேர்ந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம்.
எப்போதுமே சேர்ந்து வேலை செய்யும் போது தான் ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியும்.